அடிமாலி டவுனிலிருந்து தேவியாராற்றில் கழிவுகளை கொட்டுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு அடிமாலி கிராம பஞ்சாயத்து தயாராகி வருகிறது. குப்பைகளை நீக்கம் செய்ய வசதிகள் இல்லாத நிறுவனங்கள் விரைவில் அதை சரி செய்ய வேண்டும் என்றும் கிராம பஞ்சாயத்து செயலாளர் தெரிவித்துள்ளார். பரிசோதனையில் பிடிபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிராம பஞ்சாயத்து செயலாளர் தெரிவித்துள்ளார். அடிமாலி டவுன் அருகில் உள்ள சிறிய ஓடைகளில் அனைத்தும் சேர்ந்துதான் தேவியாராற்றில் கலந்து வருகிறது. இந்த சிறிய ஓடைகளில் குப்பைகள் அதிக அளவில் குவிந்து வருகிறது. துர்நாற்றம் அதிகமாக உள்ள மாசடைந்த குப்பைகள் இங்கு தேங்கியுள்ளது. டவுனில் பல கடைகளில் இருந்தும் சிறிய ஓடைகளுக்கு குப்பைகள் வருவதாக புகார் அதிகரித்த நிலையில்தான் பஞ்சாயத்து நடவடிக்கை எடுக்க தயாராகியுள்ளது. இனியும் சரியான விதத்தில் குப்பைகள் நீக்கம் செய்ய வசதிகள் இல்லாத நிறுவனங்கள் விரைவாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் கிராம பஞ்சாயத்து செயலாளர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகள் கவனத்திற்கு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் பஞ்சாயத்து செயலாளர் தெரிவித்துள்ளார். വിവിധ ഭാഗങ്ങളിലുള്ള ചില ഹോട്ടലുകളിൽ നിന്നും ദേവിയാർ പുഴയുടെ കൈവഴികളിലേക്കും ദേവിയാർ പുഴയിലേക്കും മലിനജലം ഒഴുക്കിവിടുന്നതായി ചില പരാതികൾ ലഭിച്ചിട്ടുണ്ട്. ആയത് പരിശോധിക്കുന്നതിന് ഹെൽത്തിൻ്റെയും പഞ്ചായത്തിൻ്റെയും സംയുക്ത ടീമിനെ നിയോഗിച്ചിട്ടുണ്ട്. അത്തരം പ്രവൃത്തികളിൽ ഏർപ്പെട്ടിട്ടുള്ള ഏതെങ്കിലും സ്ഥാപനങ്ങളുണ്ടെങ്കിൽ ആയത് അടിയന്തരമായി മാറ്റുകയും അവർക്ക് അവരുടെ വേസ്റ്റും മറ്റ് മലിനജലവും സംസ്കരിക്കുന്നതിനാവശ്യമായ പ്ലാന്റുകൾ സ്വന്തമായി സജ്ജീകരിക്കുന്ന ഇത് നിരവധി തവണ അതിനുള്ള സമയപരിധിയും അവസരങ്ങളും നൽകിയിട്ട് ഇനിയും അത് ചെയ്യാത്ത ഏതെങ്കിലും സ്ഥാപനമുണ്ടെങ്കിൽ ആയത് അടിയന്തരമായി പൂർത്തിയാക്കേണ്ടതാണ്. അല്ലാത്ത പക്ഷം ഇനി നടത്തുന്ന പരിശോധനയിൽ എന്തെങ്കിലും കുറ്റകൃത്യങ്ങൾ കണ്ടെത്തുകയാണെങ്കിൽ കർശനമായ നടപടികൾ ഭീമമായ പിഴ സർക്കാർ പറഞ്ഞിരിക്കുന്ന പ്രകാരമുള്ള പിഴ ഈടാക്കുകയും സ്ഥാപനങ്ങൾ അടച്ചുപൂട്ടുന്നതിനുള്ള നടപടികൾ സ്വീകരിക്കുകയും ചെയ്യുന്നതായിരിക്കും എന്ന വിവരം കൂടി. குப்பைகள் கொட்டுவதை கண்டுபிடிப்பதற்காக பஞ்சாயத்து சுகாதாரத்துறையும் குழுவை நியமித்துள்ளது. முன்பு பஞ்சாயத்தின் பரிசோதனை பலப்படுத்தப்பட்டதோடு ஓடைகளில் குப்பைகள் கொட்டுவது குறைந்திருந்தது. ஒரு இடைவேளைக்கு பின்பு மீண்டும் புகார்கள் அதிகரித்துள்ளது. டவுனின் பல பகுதிகளிலும் ஓடைகளிலிருந்து துர்நாற்றமும் அதிகரித்துள்ளது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.